கவுன்சிலர் ஆகணும்னு கனவு இருக்கா? அங்கே மாஸ்டர் கிளாஸ்க்கு வாங்க. உங்களுக்கு பவர் அண்ட் ஐடியாலஜி, கேம்பெயின், வின்னிங் எலெக்ஷன், சோஷியல் மீடியா, அசெம்பிளி சிமுலேஷன் எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கற்றுக் கொடுப்போம். Registrations are open. Join the new democracy. சவுக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பார்க்க இருக்கோம், வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். எவ்வளவோ நாளாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி 10 லட்சம் வந்த உடனே ஆணவம் வந்து விட்டது, மதிப்பதில்லை. இல்லை சார், 1 மில்லியன் தோட்டுட்டான் சொல்லியா? அப்படிலாம் இல்லை சார். நம்ம நேயர்கள் வந்து என்னைக்குமே நமக்கு ஆதரவு தருவாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சார், நேற்று ஒரு வீடியோ பார்த்தேங்க சார். திருமதி கனிமொழிக்கு பின்னாடியே போயிட்டு பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அரசியலில் வந்து நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பத்திரிகையாளர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது கனிமொழி கருணாநிதி அல்ல, கனிமொழி சோமு. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. நான் சொல்லலைங்க. யார் சொன்னாங்க? அது என்னன்னா சார் கதை, திமுக பத்திரிகையாளர் தான் யாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. கனிமொழினோடனே மேட்ச் ஆனோடனே அங்கே போய் கனிமொழி அவர்கள்ட்ட போய் கேள்வி கேட்கறது, இந்த அரசியல் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அப்படின்னு கேட்டதுன்னே எங்க அது நான் சொல்லுங்கன்னு அவங்க பாட்டு போறாங்க. திமுக ஒரு குழப்பமான நிலையில் தான் இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குரலில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த டீலிமிட்டேஷன் மசோதா வருகையில் நாங்கள் ஆதரவு தரமாட்டோம், எதிர்த்து வாக்களிக்க போகிறோம் என்ற வார்த்தையை தெள்ளத் தெளிவாக எந்த திமுக தலைவராலும் சொல்ல முடியவில்லை. ஆனால் சட்டப்பேரவையில் நடந்த அந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிரான தீர்மானத்தில் அவங்களும் வாக்களிச்சிருக்காங்களே சார். அதுக்கு வாக்களிச்சிங்க. எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டின பையன் போல. அதான் ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சார். கோஆர்டினேஷன் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்வதை விட குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்பது சரியானது என்று நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு வேறு வழியில் பிஜேபி நோக்கித்தான் அவர்கள் செல்ல போகிறார்கள். திருமதி கனிமொழி சோமு தலைமை அறிவுறுத்தாமல், தலைமையின் சம்மதம் இல்லாமல் திடீரென்று வந்து இப்படியெல்லாம் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் பேச வேண்டிய தேவையில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்படி சம்மதம் இல்லாமல் ஒரு திமுக எம்பி, அதுவும் ஒரு பாலிசி டிசிஷனில் இப்படி ஒரு கருத்தை பத்திரிகையாளர் சந்தித்து சொன்னால் சும்மா விடுவாங்க கட்சியில்? அதுவும் வம்படியாக கூப்பிட்டு பத்திரிகையாளர் கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஸோ இதையெல்லாம் பேலன்ஸ் பண்ண வேண்டிய நெருக்கடிக்கு திருமதி கனிமொழி கருணாநிதி ஆளாகி இருக்கிறார். கனிமொழி சோமு சொன்னதும் கட்சி நிலைப்பாடு தான் என்பது திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் பொதுச் செயலாளர் ஆக விடாமல் தடுக்கிறார்களே கட்சிக்குள்ளே, குறிப்பாக இந்த திராவிட மாப்பிள்ளை நம்மை தடுக்கிறாரே என்ற மனக்குழப்பத்தில் திருமதி கனிமொழி இருக்கிறார். அவருக்கு இதைவிட அந்த பிரச்சனை. ஒரு 4 நாட்களுக்கு முன்பு சித்தரஞ்சன் சாலையிலே கொளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ வீட்டிலே நடந்த அந்த விவாதத்திலே துரைமுருகன் ஏஞ்சி போயிட்டாருன்னு சொன்னேன் நான் 2 நாளைக்கு முன்னாடி நிகழ்ச்சியில். கோச்சிக்கிட்டு எப்படி இருந்தாலும் அனுப்பிச்சி விட்றாங்க போல இருக்குன்னு, என்னவாச்சும் பண்ணுங்கப்பா, பேப்பர் அனுப்பு, கையெழுத்து போடுறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டார் கோச்சிக்கிட்டு. ஸோ இப்போ யாரை போடலாம் என்று சொல்லும்போது கனிமொழி அமைதியாக இருந்திருக்காங்க. என்ன போடுங்க அப்படின்ட்டு போய் எந்திரிச்சு அவர் சொல்ல முடியும்? அவர் அமைதியாக இருந்திருக்காரு. மாப்பிள்ளை சார், தலித்துகளோட வாக்குகளை வாங்குறது இன்னைக்கு நமக்கு தலையாய கடமையாக இருக்கிறது. தலித்துகள் நம்மிடமிருந்து விலகி தாவேக்காவுக்கு சென்று விட்டார்கள். அதுக்கு என்னையா இப்போ அண்ணன் ஆராச வாக்கு? அவங்க கனிமொழி கம்முன்னு இருந்திருக்காங்க. தலித்துகளின் எண்ணிக்கையை விட பெண்களின் எண்ணிக்கை அதிகம் அல்லவா? அந்த பெண்கள் வாக்கு தானே தாவேக்காவுக்கு அதிகம் விழுந்திருக்கிறது. திருமதி கனிமொழி அவர்கள் பொதுச் செயலாளர் ஆகி பெண்களின் வாக்குகளை கவர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? உண்மையான திராவிட சிந்தனை உள்ள ஒரு தலைவர் திமுகவில் இருக்கிறார் என்றால் அது திருமதி கனிமொழி. அவர் வாயிலிருந்து என்றைக்கும் நீலாம் இந்த சேர் போட்டு உட்கார்ந்துருக்கிறது திராவிட இயக்கம் போட்ட பிச்சன்லாம் அவர் வாயிலிருந்து சுட்டு போட்டாலும் வராது. ஒரு நல்ல பொலிட்டீஷியனாக இருக்கும். டீசென்ட் பொலிட்டீஷியன், சீசன்ட் பொலிட்டீஷியன். கனிமொழி இரட்டை அர்த்த வசனத்தில் எப்போதும் பேச மாட்டார். தாழ்த்தப்பட்டவங்களாம் நீதிபதியானது எங்க அப்பா போட்ட பிச்சை என்று பேச மாட்டார். ஓட்டு போடல உங்களுக்குலாம் நல்ல சாவே வராது, நாசமா போவீங்க, ஐயோ நாசமா போவீங்க என்று சபிக்க மாட்டார். தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாலும் கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லுவோம் என்று சொல்ல மாட்டார். எப்படி பார்த்தாலும் திருமதி கனிமொழி திமுகவின் பொதுச் செயலாளராவது கட்சிக்கு நல்லது. அண்ணன் ராசா அப்படி அல்ல. எடப்பாடியின் தாயாரை பற்றி என்ன பேசினார் என்பது வரலாறு. அண்ணன் ராசா திமுகவின் பொதுச் செயலாளர் ஆனால் தலித்துகளின் வாக்குகள் வரலாம், இந்துக்களின் வாக்கு வருமா? இதை அந்த கட்சி யோசிக்க வேண்டும். யோசித்தால் என்ன, யோசிக்காவிட்டால் என்ன? சார், இது தொடர்பான செய்தி விகடனில் வேற வந்திருக்கு சார். நேற்று வந்த ஜூனியர் விகடனில் என்னதான் முடிவில் இருக்கிறது திமுக தலைமை அவர்களுக்கே தெரியவில்லை என்பதுதான் உண்மை. பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து துரைமுருகனை விடுவித்தால் யாரை அடுத்து நியமிப்பது என்பதில் ஆளுக்கு ஒரு கருத்து நிலவுகிறது. உதயநிதிக்கு செயல் தலைவர் பொறுப்பு கொடுக்க வேண்டும் என ஒரு தரப்பும், நீங்க ஆக்டிவா தானே இருக்கீங்க, பிறகு ஏன் செயல் தலைவர் பதவி என இன்னொரு தரப்பும் ஸ்டாலினை நெருக்குகிறார்கள். மாவட்ட செயலாளர் எண்ணிக்கையை உயர்த்த சீனியர்கள் முட்டுக்கட்டை போடுகிறார்கள். என்னன்னா இப்போ இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் தொகுதி 5 தொகுதி 6 தொகுதி கூட வருது, சில இடத்துல 2 ஆகும். இப்போ பிரிச்சாங்கன்னா சமீபத்தில் சேர் பாபு அவர்கள் கூட எனக்கு 4 தொகுதி கொடுக்கலாம், அவ்வளோதான் நான் பாட்டு விளையிறது எல்லாத்துலையும் என்று சொல்லியிருந்தார். ஒன்றிய வட்ட செயலாளர்களை மாற்றினால் அவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஓடிவிடுவார்களோ என பல முனைகளில் இருந்து எழும் நெருக்கடிகளால் தலைமை கவலையில் இருக்கிறது. உதயநிதி கைது செய்யப்பட்ட போது திமுக உற்சாகமானார்களே அப்படின்ட்டு சொல்லும்போது அது ஒரு நாள் கூத்தாக முடிந்து போய்விட்டது.
முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டை விமர்சையாக கொண்டாடிய திமுகவினர் அவரது நினைவு நாளை சைலண்டாக கடந்து விட்டனர். இப்போதிருக்கும் பதவியில் தொடர்ந்து இருப்போமோ மாட்டோமோ, ஏன் செலவு செய்ய வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி வட்டச் செயலாளர்கள் வரை பலரும் தயங்குவதால் கட்சியே அசைவற்று கிடக்கிறது. இடைத்தேர்தலை சந்திக்கவிருக்கும் தொகுதிகளில் எந்த பணியும் நடக்கவில்லை. இது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இடைத்தேர்தல் வரப்போகுது. 4 மாதம் கழிச்சு வரும், 6 மாதம் கழிச்சு வரும், 8 மாதம் கழிச்சு வரும், 9 மாதம் கழிச்சு கூட வரும். நீ இப்போவே கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணணும்ல. எப்படி இருந்தாலும் திமுக போட்டியிடும். அதிமுக விட்டுருங்க, சும்மா தமாஸ் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அங்கே இடைத்தேர்தல் நடக்க போகுது. நீங்கள் இப்போவே வேலையை ஆரம்பிக்கணும்ல. போயிட்டு தாவே காட்சியில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து சொல்லி திமுக வலுவாக இருக்குது, நல்ல கட்சி அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று சம் கிரவுண்ட் ஒர்க் செய்யணும். ஆனால் எந்த ஒர்க்குமே செய்யாமல் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா ஜெயிக்கிறதா ஐடியா இருக்கா இல்லையா? இன்னைக்கு சிறுபான்மை கவர்மெண்ட் நடத்திக்கிறப்பவே உங்களை அந்த பாடுபடுத்துறாரு. மெஜாரிட்டிலாம் கிடைச்சா அவ்வளவுதான். அப்போ நீங்க எவ்வளவு தீர்க்கமாக இடைத்தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். கட்சியை அசைவற்று கிடக்கிறதுன்றது இந்த ஜூனியர்டன்ல எழுதியிருக்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். கட்சியின் மறுசீரமைப்புக்கு பிறகு யாரிடம் பதவி இருக்கிறதோ அவர்கள் செலவு செய்யட்டும் என்ற மனநிலைக்கு போய்விட்டனர் நிர்வாகிகள். என்ன செய்வதென தெரியாததால் அமைதி வழிக்கு சென்று விட்டதாம் திமுக தலைமை. அறிவாலயம் தூக்கத்தில் இருக்கிறது என்று சொல்லும் அப்படின்ட்டு இந்த ஜூனியர்டன் செய்தியில வந்திருக்குது. சரி, தொடர்ச்சியா நேற்று தினமலர்ல வேற வந்துட்டு 70 வயது கடந்தவங்களுக்குலாம் வந்துட்டு பதவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்துருச்சு சார். அது மாதிரி ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, இப்போ என்ன சொன்னப்பா? 70 வயசு கடந்தவங்களுக்குலாம் பதவி இல்லை. தலைவர் மாத்துறாங்களா? அவரை தவிர மீதி 70 வயசு. எப்பா என்ன சொன்ன நீ? இப்ப என்ன சொன்ன? 70 வயது கடந்தவங்க. அப்புறம் அவருக்கு என்ன வயசு? ஏன்னா ஊஞ்சல் ஆடுதா? 2 தாத்தா பாட்டி கூட அவங்க கிளாஸ்மேட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தார் பாத்தியா? ஸ்லிப் ஆயிடுச்சு. கூட படிச்சவங்கப்பா. ஆமா சார், ஏதோ மன வருத்தத்தில் இருப்பாரு, கொஞ்சம் ஆறுதலுக்கு. அதான் வகுப்பு தோழர்கள் தோழி இப்படி பேசிதான் உட்கார வச்சிருக்காங்க. அப்படியே மறுபடியும் அதவே தொடங்கினா என்ன? திருப்பி அதையே பண்ணா எதுக்குயா பண்றீங்க? தான் ஸ்ட்ராட்டஜி தோத்து போச்சேன்றது கூட. நான் என்ன சொல்றேன், உள்ளபடியே 4 ஸ்ட்ராட்டஜி வச்சு தேர்தலை சந்திச்ச ஒரே கட்சி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இந்த கராட்டா கோஷ்டி தான். ரைட்டா? எல்லாமே தோத்து போச்சே, சரி நம்ம வேறு முறையில் இதை அணுகுவோன்ட்டு ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களா? திருப்பி போய் கிளாஸ்மேட்ஸ் கூட உட்காந்து அவர் பேசிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணீங்கன்னா சரி, இது எந்த வகையில் உங்களுக்கு உதவ போகிறது? இன்னொன்று, அந்த உரையாடலே அவர் உரையாடட்டும். எனக்கு உண்மையிலேயே எனக்கு அவர் உரையாடுறது எனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷமா பேசிட்டோம். அந்த உரையாடல் நடக்கிறது கூட செயற்கையாக அவருக்கு மட்டும் உட்கார இடத்துல துண்டை போட்டு, என் துண்டு இல்லைன்னா துறை உட்கார மாட்டார பண்ணேற நீ இப்படி தானே கரும்பு காட்டில் கான்கிரீட்டை போட்டு மாட்டினீங்க. திருப்பியும் அது இயல்பான உரையாடல் இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் இவருக்கு மட்டும் டவல் போட்டு உட்காந்துக்கிட்டு இவர் அப்படியே எப்படிங்க அந்த ஈரான் போற நிறுத்தது? ஹோர்மோஸ் கால்வாயை எப்படியாவது திறக்கணும். எதுக்கு நக்கீரன் கோபால் அவர்கள் கையை பேசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லப்பா, அது ஒரு ஃபீலிங். முக்கியமான விஷயங்கள் பேசும்போது சார் அவரா சார் டவலை போட்டிருப்பாரு. அந்த கூட இருக்கவங்க அவரை ஒரு முக்கியமானவரா உணர வைக்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம். உனக்கு அறிவு இல்லை, ஷூட்டிங் எடுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இது இயல்பான உரையாடலாக தெரியாது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வேணாம். ஏன் வீட்டில் உட்காந்துருக்கீங்கன்னு தெரியுதா? மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அறிவு இருந்தால் தான் 70 வயசான மாஜிக்கு எல்லாம் தூக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அதிரடி முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று செய்தி வந்திருக்கு. அப்படி இருக்கப்ப நாளைக்கு நம்மளை பார்த்து உங்களுக்கு 70 வயசாச்சு, அப்படி உங்களுக்கு நீங்க மட்டும் எதுக்கு இருக்கீங்கன்னு கேட்பாங்கன்னு தோணல அவருக்கு? தோணல. கட்சியில ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தலைவரை யாரும் கொஸ்டின் பண்ண போறது இல்லைன்ட்டு வச்சுக்க. பட் ஸ்டில் உள்ளபடியே விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று திமுகவினருக்கு தெரியவில்லை என்பதுதான் உண்மை. ஜூனியர்டன்லே நேற்று இன்னொரு செய்தி வந்துருந்துச்சு. திமுக எம்எல்ஏக்களின் சட்டமன்ற செயல்பாடுகள் கட்சி தலைமையை கடும் எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்பாவை காணாம் பார்ட்டி ஃபண்ட் என திமுகவை சட்டமன்றத்தில் திணறடிக்கிறார்கள் அமைச்சர்கள். ஆக்கப்பூர்வ விமர்சனங்களை முன்வைக்க வேண்டிய திமுக மொத்தமாக சொதப்புகிறது. ஐ எம் அ பார்ன் கிறிஸ்டியன் என நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசியதில் முதல்வர் விஜயே அதிருப்தி அடைந்த சூழலில் மரிய வில்சனுக்கு வக்காலத்து வாங்கி பேசினார் முன்னாள் அமைச்சர் வேலு. ஆதவ் அர்ஜுனா எனக்கு உறவினர், அவர்தான் எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தார் என பேசியிருக்கிறார் வசந்தம் கார்த்திகேயன். வேளாண் பட்ஜெட்டில் தாவேகாவை திணறடிக்க வேண்டியது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவையை சிரிப்பலையில் ஆழ்த்தியதோடு அமர்ந்து கொண்டார். இதையெல்லாம் ஸ்டாலின் துளியும் ரசிக்கவில்லை. இந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எல்லாம் பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமி வச்சு பேசிட்டு இருக்காரு. யோ, அவர் உங்களுக்கு எதிரி கட்சியா? எடப்பாடி பேசும்போது ஐயோ சூப்பர் சிரிச்சு சிரிச்சு கை தட்டி கவனிச்சிங்களா? இதெல்லாம் நேரலையில் இருக்கிறது இன்னும் மண்டைக்கு ஏறல ஒருத்தருக்கும். யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு ஜாலியாக அவங்க பேசிட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சோன்னா நம்ம ஏற்கனவே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன். அவையில் அந்த திமுக தாவேகாவின் தயவில் உயிர் வாழ்வது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் வகையில் திமுகவின் செயல்பாடுகள் இருக்கிறது. குறைஞ்சது ஏடிஎம்கே ஆட்சியிலையும் டிஎம்கே எதிர்கட்சியாகவும் இருந்தப்பெல்லாம் லொடுக்குன்னு வெளிநடப்பு பண்ணிட்டு பாருங்க, ஞாபகம் இருக்கா?
இனியே அவர் எப்போ பார்த்தாலும் வெளிநடப்பு பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. திமுக ஆட்சியில் இருக்கும்போது எடப்பாடி அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிஷன் லீடராக ஹி பெர்ஃபார்ம்டு வெல். அசம்பிளி உள்ளேயும் நன்றாக பேசுவார், வெளிநடப்பு செய்யும் போதும் வெளியில் வந்து ப்ரெஸ்ஸில் நன்றாக பேசுவார். அது மாதிரி எதுவுமே இல்லை தெரியுதா, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக பிக்னிக் போயிருக்க மாதிரி அப்புறம் சொல்லுமாமே அப்படின்ட்டு எல்லாம் அரட்டை அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் சிரிச்சு கேட்கன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்துன்னு எவ்வளோ காண்டாக இருக்கும். இந்த இடத்துல எதிர்த்து கேள்விகள்னா என்னையா ஸ்கூல் அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன், சீட்டு வாங்கி கொடுத்தேன்னு பேசினுக்கிறீங்க, நான் ஒருத்தன் இல்லைன்றதுனால நீங்கள் எந்த அளவுக்கு நிலை தடுமாறி போய் விடுகிறீர்கள் அப்படின்ற வேதனை அவருக்கு இருக்கும்ல, இந்த காண்டில் இருக்காரு அப்படின்ட்டு ஜூனியர் ஒன்ல வந்திருக்கிறது. Personal skills for agentic engineering are largely solved. We have markdown files, Git repos, NPX, skills.sh. There's real tooling in a growing ecosystem around managing your... திமுக வந்து மக்களுடைய அன்பை பெறணும்னா ஆக்கப்பூர்வமான அரசியலில் ஈடுபடணும் அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தீங்க. ஆனால் வந்து ஆபாச தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவங்களுக்கு வந்து எதில் கோஆர்டினேஷன் இருக்கோ இல்லையோ இதில் கரெக்டாக கோஆர்டினேஷன் இருக்குது. ஸோ எனக்கு சம்டைம்ஸ் என்ன தோணுதுன்னா இன்னும் நல்லா அம்பலப்படுங்க அப்படின்னே திரு விஜய் நிறைய பாயிண்ட்ஸை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அப்படின்னு. பாசிபிள், நீங்கள் சொல்வதை நான் மறுக்கவில்லை. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு நினைவிருக்கும். எப்போதெல்லாம் திமுகவின் ஆபாச நடத்தை குறித்து விவாதம் வருகிறதோ அப்போதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், திமுகவோட டிஎன்ஏவில் ஆபாசம் இருக்கிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன். திமுக கருவின் குற்றம், திமுக தோன்றியதே குற்றம். கம்பரசம் கதையெல்லாம் நான் பல முறை சொல்லிட்டேன், நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. அப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் கோட்டை கொத்தளத்தில் நின்று கொண்டு ஊழலை ஒழிப்பதே என் தலையாய பணி என்று சொல்லும்போது கண்ணில் மிளகாய் பொடி தூவிய உணர்வு திமுகவினருக்கு ஏற்படுமா ஏற்படாதா? இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? ஆபாச தாக்குதல் வேற என்ன தெரியும் உங்களுக்கு? ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்வது திமுகவின் அடிப்படையை கேள்விக்கு உள்ளாக்குகிறதா இல்லையா? அவர் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லும்போதே கெதக்குன்னு இருக்குமா இருக்காதா? கவுன்சிலர்லேருந்து முதலமைச்சர் வரைக்கும். பட் ஒரு எதிர்கட்சியாக மக்களுடைய அன்பை திரும்ப பெறுறதுல வந்து அவங்க முனைப்பு காட்டாம இதை பண்ணாங்கன்னா மக்கள் வந்து ஆதரிப்பாங்களா சார்? இதை பண்ணாங்கன்னா மக்கள் ஐயோ ஆமாயா அப்படின்னு விஜய் வெறுத்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். இந்த சர்ச்சைகள் எல்லாம் நடந்த பிறகுதான் மக்கள் விஜயை முதலமைச்சராக்கினார்கள் என்பதை திமுகவினர் வசதியாக மறந்து விடுகிறார்கள். அவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, மனைவி நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்கிறார். கோர்ட்லேருந்து அந்த பெட்டிஷன் எடுத்து ரிலீஸ் பண்ணால் மக்கள் விஜயை வெறுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா டேய் முட்டாளாடா நீங்கள். அதற்கு பிறகுதானே மக்கள் விஜயை முதல்வராக்கினர். அப்போதும் புரிந்து கொள்ளாமல் அதே ரீதியில் நீங்கள் தாக்குதலை தொடுத்தால் எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும். அதை நோக்கி தான் போகிறது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், திமுக எக்ஸ்பைரி டேட்டை ரீச் பண்ணிடுச்சு, இனிமேல் ரிவைவ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இட் இஸ் ஹேப்பனிங். எதிர்கட்சியே இல்லாமல் தாவேக்கா பல வருடங்கள் உட்கார போகிறதா சார்? அப்படி இருக்காது மாலதி, அப்படி இருக்காது. இயற்கை அதை அனுமதிக்காது. புதுசாக ஏதாவது ஒன்று உருவாக வாய்ப்பு இருக்குது. நான் அதை மறுக்கல தம்பி, நீ சொன்னது உண்மை. இங்கே பாரு, எல்லோரும் எப்போதும் மயிலிறகால் ஒரு ஆட்சியை வருடி கொடுத்து கொண்டு இருக்க மாட்டார்கள். தண்ணீர் என்றால் நெருப்பு வேண்டும், வடதுருவம் என்றால் தென்துருவம் வேண்டும். தமிழகத்திற்கு தனுஷ் வேண்டும்னு ஒரு கூட்டம் வருமே, அப்படிலாம் இல்லை. இஷ்டத்துக்கு சேர்த்து விடாத. சரிங்க சார், ஒரு ஃப்ளோவா பேசிக்கிட்டு இருக்கேன்ல. ஓம் நமச்சிவாய. சரிங்க சார், நீங்கள் சொல்கிறது உண்மை. ஒரு ஃபேட்டிக் உருவாகும். பட் அதையெல்லாம் கடந்து திரு விஜய் அவர்கள் பல வருடங்கள் ஆட்சி பண்ணுவார் அப்படின்னு நம்பலாம் சார். அது உங்களோட விருப்பம், அதுக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் இல்லை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை, மறந்துடாதீங்க. அதை திருப்பி சொல்லுவோம் அப்புறம். இல்லை சார், இன்னொன்று எனக்கு புரியல. நேற்று சுதந்திர தின விழா நடந்திருக்கு, அதை வச்சுக்கிட்டு இது திமுக வந்து ஆபாச தாக்குதல் நடத்துகிறாங்களே, அப்போ அவங்களோட வரலாறுலாம் எடுத்தால் என்ன சார்? ரொம்ப நியாயமான கேள்வி. சுதந்திர தின விழாவுக்கு யாரை சிறப்பு விருந்தினராக அழைக்க வேண்டும் என்பதற்கு முதல்வருக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. பதிலுக்கு நீங்கள் பீச்சில் எப்படி உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னு ஆரம்பித்தா எங்கே போவீங்க? உங்கள் வரலாறை நோண்டினால் முடைநாற்றம் எடுக்கும். சரியா? உங்கள் வரலாறே ஆபாசம். அமைச்சர் பெரிய கருப்பனை பற்றி ஒரு வீடியோ வந்தது, கூகுளில் தேடிப்பார். இது போல் நூற்றுக்கணக்கான கதைகள் திமுக தலைவர்களை பற்றி உண்டு. அதுவும் அந்த மதுரையில் மூர்த்தி அவர்கள் மீதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் நிர்வாகிகளே புகார் தெரிவித்தாங்க சார். தம்பி, நீ இன்னைக்கு இதை ஆரம்பித்ததுனால நான் சொல்கிறேன், மகளிரணி நிர்வாகிகள் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். சரியா? யார் மகளிரணி செயலாளர்? கனிமொழி. அவங்க அணி நிர்வாகி எனக்கு இது போல் நடக்கிறது என்று சொல்லும்போது அவர் என்ன செய்ய முடியும்? அவர் மூர்த்தியின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாரா? யார்கிட்ட சொல்லணும்? திரு ஸ்டாலின். ஸ்டாலின்கிட்ட போய் இதை பேச முடியுமா? உதயநிதியிடம் இதை திருமதி கனிமொழி அவர்கள் தெரிவிக்கிறார். கண்டன கூட இல்லைப்பா, 2 நிர்வாகி கட்சி விட்டு போயிட்டாங்க. தெரியுமா? இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்குது தம்பி. இதான் உங்கள் கட்சி லட்சணம். இதனால் தான் உங்களுக்கு இது பிரச்சனையாகவே தெரியவில்லை. மேடையில் ஆபாசமாக பேசுவதை ரசித்து ரசித்து உங்கள் மூளை அதற்கு பழக்கப்பட்டு விட்டது. அதனால் ஆபாசம் உங்களது இயல்பாக மாறிவிட்டது. ரொம்ப ஆதங்கத்தோடு கேட்டாங்க மாலதி, ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியை செயல்படுறீங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு. அவர்கள் மாற மாட்டார்கள்.
இதனால் தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் இனி அதிகாரத்திற்கு வருவது என்பது ஒரு நாளும் நடக்காது. கனிமொழி அவர்கள் பொதுச் செயலாளர் ஆகிறார், நாளை ஒருவேளை தலைவராகிறார் என்று ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொள்வோம். இவங்க புத்தி மாறிடுமா சொல்லுங்க? கனிமொழி டெய்லி இவங்க பேசுனதை டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதா வேலையாக இருக்கும். தனது மருமகனின் ஆபாச பேச்சைக்கான கைதை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய நெருக்கடி காலானாரா இல்லையா? மேபி ஒருவேளை தலைவர் ஆகுனா அந்த டைம்ல வந்து அவர் கைக்குள்ள கட்சி இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தினா மாறலாம். DMK is one of the worst male chauvinist party in this country. Not only feudal, it's a chauvinistic party. கனிமொழி அவ்வளவு எளிதாக ஏற்றுக்குவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? She is not ஜெயலலிதா. அவர் இந்த கட்சி நிர்வாகிகளிடம் சார்ந்துதான் தலைவராக இருக்க முடியும். தலைவர் ஆக போகிறதில்ல ஒரு வேளை, ஆனாலும் கூட அப்படி இருக்கும்போது அடிப்படை குணத்தை, ஸ்கின் டோனை எப்படிமா மாற்றுவீங்க? இதுதான் அந்த கட்சியோட கல்ச்சரு. அண்ணாதுரைக்கே இந்த கல்ச்சர் தானேம்மா. இன்னைக்கு எப்படி 50 வருஷம் கழிச்சு எப்படி இவங்க கனிமொழி மாற்றிடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் காலம் மாறிவிட்டது, மக்கள் மாறிவிட்டார்கள், மக்களின் பார்வை மாறிவிட்டது. இதை இவர்கள் ஒரு நாளும் உணர மாட்டார்கள். அதனால் திமுக கிடையாது. அது எண்ணம் போல் வாழ்க்கையா, எண்ணமில்லாத வாழ்க்கையா என்பதை காலம் முடிவு செய்யும். இன்று நாம் சொல்ல முடியாது. இல்ல ஒரு புது நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சு மக்கள் அவரை தேர்ந்தெடுத்து வாய்ப்பு இருக்கிறது. சிவகார்த்திகேயன் கூட நாளை வரலாம். ஏன் சார் எங்க அண்ணன் சிம்பு அவர்கள் வரக்கூடாதா? வரலாம். அவருக்கு என்ன எண்ணமோ. இட்ஸ் டெமோக்ரஸி. ராகவ லாரன்ஸுக்கெல்லாம் ஆசை வரும்போது வரக்கூடாதா? RJ பாலாஜி வரலாம். அவர் 2-3 பொலிட்டிக்கல் படம் எல்லாம் எடுத்தவர் வேறு. அவரெல்லாம் நிச்சயம் வர வேண்டும். அண்டு பொலிட்டிக்கல் சட்டையர் பண்றாருன்னா பொலிட்டிக்கல் கிராஸ்ப் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? உங்களுக்கு அரசியலை நீங்கள் உள்வாங்கினா தான் அதை சட்டையர் பண்ண முடியும். அண்ட் அவரோட அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் படம் பார்த்தா நல்லாவே சட்டையர் பண்ணியிருப்பார். அப்போ நன்றாக அரசியலை உள்வாங்கி இருக்கிறார். ஏன் வரக்கூடாது? அவர் நோக்கமும் மக்களுக்கு நல்லது செய்ய நல்லது செய்கிறது. வரட்டும். எல்லாரும் களம் ஓப்பனாக இருக்குது, எல்லோருக்கும் அவைலபிளாக இருக்கிறது. காலம் யாரை தேர்ந்தெடுக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தமிழ் இந்துல வரக்கூடிய உள்குத்து தொழுவாளியில ஒரு செய்தி வந்திருக்கு சார். சீரும் கட்சியில பசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சீரும் கட்சினா சிறுத்தை சார், விடுதலை சிறுத்தைகள், அடங்கமறு அத்துமீறு. கரெக்ட் சார், கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட். சார் எப்பவுமே பார்த்தீங்கன்னா விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியோட இணக்கமாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருப்பாங்க. இந்த மாதிரி பசை இல்லாமலாம் இருக்க மாட்டாங்களே சார்? அதுலேயே வந்திருக்கு. மலைக்கோட்டை மாவட்டத்தில் ஜனநாயக மாநாட்டை ஜெகஜோதியாக நடத்தி முடித்தது சீரும் கட்சி. அந்த சமயத்தில் மாநாட்டுக்கான பெரும்பகுதி செலவை இப்போது விசில் பார்ட்டியில் இருக்கும் குலுக்கல் மாப்பிள்ளையே கவனித்து கொண்டாராம். ஹூ இஸ் தட் குலுக்கல் மாப்பிள்ளை? தெரியல. கண்டுபிடிக்கவே முடியவில்லையே. எவ்வளவு யோசித்தார்? இல்லை தெரியல. இல்ல சார், மாப்பிள்ளைன்னா எங்களுக்கு தெரியும் சார். குலுக்கல் மாப்பிள்ளைன்னா யாருக்கு தெரியல சார். லாட்டரி எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? கிடுகிடுன்னு குலுக்கியே. சரி, இப்போ எதுக்கு அவர் பேர் மாற்றணும்? மாப்பிள்ளைனால எங்களுக்கு தெரியுமே. இப்போ பர்வேஸ் வந்துட்டதுனால கன்ஃபியூஷனுக்காக இவர் பேர் குலுக்கல் மாப்பிள்ளையா மாறிடுச்சா? லாட்டரி மாப்பிள்ளைன்னு இண்டிகேட் பண்ணுன்றதுக்காக சொல்றாங்க. ஸோ குலுக்கல் மாப்பிள்ளை கவனித்து கொண்டாராம். கடந்த ஆட்சியில் இவர்களின் தேவைகளுக்கு தீபம் மாவட்ட அமைச்சரும் அவ்வப்போது அளித்து உதவினாராம். யார் தீபம் மாவட்ட வேலை பார்த்துக்கிட்டாரு? எஸ், துப்புரவு தொழிலாளி. சொந்த கட்சியிலேயே இப்போது அமைச்சர் ஒருவர் இருந்தும் லஞ்சம் தவிர நெஞ்சை நிமிர் என்று விரைப்பாக நிற்பதால் வரத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறதாம். இப்போது மணிக்கு வழி இல்லாமல், மணிக்கு வழி இல்லாமல் இருக்கிறது சீரும் கட்சின்னு போட்டிருக்கு. நிலைமை பரிதாபமாகத்தான் இருக்கிறது. இதுக்கு தான் அண்ணனை மாதிரி திரள் நிதி வசூல் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் இப்படி இந்த மந்திரி அந்த மந்திரின்னு நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சரியாக நடக்கும்? குலுக்கல் மாப்பிள்ளைகிட்ட கேளுங்க, வெக்கத்தை விட்டு கொடுப்பாரு. பிரியமானவர் அவர். அவர் பொதுச் செயலாளர் இருந்தபோது ஹெல்ப் பண்ணியிருக்காருன்றாங்க. ஆமாம், அப்போது ஹெல்ப் பண்ணார். இப்போது குலுக்கல் மாப்பிள்ளையை கண்டுகொள்வதில்லை போல இருக்குது. கேளுங்க, நல்ல மனுஷன், உதவி செய்வார். தைரியமாக சொல்கிறேன். நான் அவரை பற்றி தெரிந்ததனால் சொல்கிறேன். இன்னொன்று அங்கிருந்து தானே வந்தார். உங்கள் பாசறையில் பயின்று விட்டு தானே வந்தார். வறுமையில் இருக்கிறீர்கள் என்பது தெரிந்தால் விட்டு விடுவாரா? இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபோன் அடித்து பேசி செஞ்சு கொடுங்க. அடுத்ததா இந்த கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குச்சு சார். அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. அதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருந்துச்சு. Just when you're about to fruit punch the steering wheel, take a minute, breathe. Voila! That front row spot was calling your name. Savor life's mini victories with the big taste of Minute Maid Zero Sugar. Bring the juice. The 3 money apps you need if you live abroad. First, Remitly, because they're fast and there are no hidden fees. அந்த தடையானைக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதிச்சிருக்காங்க சார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் அந்த அரசு வேலை வழங்கும் உத்தரவுக்கு தடை விதித்த மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்த போது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஸ்டே கொடுக்காதீங்க என்று கேட்கிறார். கேட்கும்போது நீதிபதிகள்
ஹூ ஆர் யூ என்று கேட்கிறார். அதாவது நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த கோரிக்கையை வைக்கிறீர்கள் என்று கேட்கும்போது நான் ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லும்போது அரசியல் கட்சி அரசியல் செய்யக்கூடாது இந்த விவகாரத்தில் என்று சொல்கிறார்கள். அது சரியான கேள்வி. மேபி பாதிக்கப்பட்டவர்கள் டிஎன்பிஎஸ்சியில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை விட கருணை அடிப்படையில் வேலைக்கு விண்ணப்பித்து காத்திருக்கிறார்கள் அல்லவா அந்த 8200 பேர், அதில் ஒருவர் மனுதாரராக இருந்திருந்தால் இந்த கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியிருக்காது, வேறு பதிலை சொல்லியிருக்கும் நீதிமன்றம். எதிர்மனுதாரர் யார் அப்படின்றத பார்த்து தான் அங்கே தீர்ப்பு முடிவாகுது. அதை பார்ப்பாங்க, எல்லா வழக்குலையும் பார்ப்பாங்க. உனக்கு என்ன லோக்கஸ் இருக்கு, நீ ஏன் இதுக்கு வர்ற, உள்நோக்கத்தோட வந்தன்னா. இதுலயே பாத்தீங்கன்னா இந்த கரூர் இன்சிடென்ட் அப்பயே பாதிக்கப்பட்டவங்க தான் அஃபிடவிட். ஆமாம், இந்த சிபிஐ விசாரணைக்கு கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திலிருந்து தான் ஒரு வழக்கு போயிருந்தது. இப்போது கரூர் சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு நாம போனால் அது பொதுநல வழக்கு. அப்போது நீதிமன்றம் நம்மளை பார்த்து உனக்கு எனக்கரை என்று கேட்பார்கள். பாதிக்கப்பட்ட ஒரு உயிரை பறி கொடுத்தவங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தர் போனோன்னா நீதிமன்றம் கேள்வி எழுப்ப முடியாது. இந்த 8300 பேர் வேலைக்காக விண்ணப்பித்து விட்டு கருணை அடிப்படையில் வேலைக்காக விண்ணப்பித்து விட்டு காத்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களில் ஒருவர் இந்த வழக்கை தொடுத்திருந்தால் நீதிமன்றம் நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நான் 2 வருஷமாக விண்ணப்பிச்சுட்டு காத்திருக்கேங்க, எனக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. ஸோ நாம் தமிழர் டெக்னிக்கலாக தோத்துட்டாங்க. விசாரணை முழுமையாக முடிவடைந்து விடவில்லையே. மேபி இவங்க இப்போ இம்ப்ளீட் பண்ணலாம், பாசிபிலிட்டி இருக்குது, பண்ணலாம். யாராவது நிச்சயமாக செய்வார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் வெரி எக்ஸ்பென்சிவ். அரசாங்கம் சார்பாக ஆஜரானது அபிஷேக் மனு சிங்வி அண்ட் ரோஹத்கி. அவர்களுக்கு நிகராக வாதாட வேண்டும் என்றால் ஏற்கனவே குடும்பம் வறுமையில் இருக்குது, கருணை அடிப்படையில் வேலை கூடுன்ட்டு விண்ணப்பிச்சு காத்திருக்கிறவங்க 50 லட்சம் செலவு பண்ணி சுப்ரீம் கோர்ட் போக முடியுமா? இல்லை திமுக வேணா ஏற்பாடு பண்ணி கூட்டு போகலாம். அவங்க ஆபாச தாக்குதலில் பிஸியாக இருக்காங்க பாஸ், இந்த வேலைலாம் செய்ய மாட்டாங்க பாஸ். வேறு ஏதாவது ஆபாசம் ரிலேட்டடாக ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், வருவாங்க. அவர்களில் யாராவது சென்றால், பட் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அவங்களே வீட்டில் அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்க, எனக்கு வேலை கொடுங்க, நான் வறுமையில் இருக்கேன்னு சொல்கிற ஆள் போனால் அப்போவும் சுப்ரீம் கோர்ட்டு கேட்கும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இங்கே வர்றதுன்னா எவ்வளோ செலவாகும்னு தெரியும். அப்போ தம்பி, நீ உங்கள் வீடு வறுமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நீ வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்க, கோபால் சங்கர நாராயணன் அவருக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியும், ரைட்டு அப்படின்றான். ஸோ இது எப்படி செல்கிறது என்று பார்ப்போம். அடுத்த விசாரணை அக்டோபர் 7 அன்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்ட் சுப்ரீம் கோர்ட்டு வில் கன்சிடர் ஆல் தி பாயிண்ட்ஸ் ரைஸ்ட் பை மதுரை பெஞ்ச் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட். இட் வாஸ் அ டீடைல் ஜட்ஜ்மெண்ட். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஜஸ்டிஸ் சிவி கார்த்திகேயன் ரொம்ப டீட்டெயில்டாக ஏன் இதை தடை செய்கிறோன்றதுக்கு தெளிவான பாயிண்ட்ஸை எழுதியிருந்தார். சுப்ரீம் கோர்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஓவர் கம் பண்ணணும், எப்படி பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். மதுரை பெஞ்சோட தீர்ப்போட இடைக்கால தடை தான் இது. ஆமாம், இடைக்கால தடை தான் இது, இறுதி விசாரணை இல்லை. அக்டோபர் மாதம் விசாரணைக்கு வரும்போது முடிவு எடுக்கப்படும். சார், இப்போது ரிவைஸ் பண்ணி சொத்து வரியை உயர்த்தி இருந்தாங்க, அது ஒரு சிலருக்கு மட்டும் உயர்த்தி இருந்தாங்கன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. அதுக்கப்புறமா இதை சரி செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுக்களில் நிறைய பேர் முறையீடு செஞ்சாங்க. அதை தொடர்ந்து இந்த ரிவைஸ் பண்ணப்பட்ட சொத்து வரி கட்டணும் அப்படிங்கிறதே நிறுத்தி வச்சுருக்காங்க சார். அதை நிறுத்திட்டாங்க. நிறுத்தியதோடு நேற்று தினமலரில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன சொல்கிறது என்றால், சென்னையில் இருக்கக்கூடிய 14 லட்சம் வீடுகளில் 3.50 லட்சம் வீடுகள் மட்டும் சரிவர மதிப்பீடு செய்யப்படவில்லை. அதாவது 2000 ஸ்கொயர் ஃபீட் வச்சுருக்காங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கணக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த வீடுகளிலெல்லாம் கள ஆய்வு செய்ய இருப்பதாக நேற்றைக்கு தினமலரில் வந்திருக்கக்கூடிய செய்தி தெரிவிக்கிறது. இதை செய்யணுன்ற அதுதாங்க சார். இப்போ பல வருஷங்களுக்கு முன்னாடி அது நிலமாக இருந்திருக்கும் சார். இன்றைக்கி அது ஃப்ளாட் கட்டினதுக்கப்புறம் அதோடைய சொத்து வரி அதிகமாக இருக்குல்ல, அதெல்லாம் உயர்த்தப்படலையாங்க சார்? அது உயர்த்தப்படலை. சரியான முறையில் அளவீடுகளை கொடுக்காமல் குறைந்த சொத்து வரி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் போய் பார்த்து அசஸ் பண்ணணும். கொஞ்சம் பேர் நியாயமாக கட்டிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் ஏமாற்றி ஃப்ராட் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்றது நியாயம் இல்லையா? அதனால் அதை மாநகராட்சி செய்வது சரியான நடவடிக்கை தான். அடுத்துதான் நேற்று தினமலரில் இன்னொரு செய்திகள் வந்திருக்கு சார். அதிகாரிகள் இடமாற்றம் பண்ணியும் மறுபடியும் அதே இடத்த பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களாம். அது இடமாற்றம் பண்ணால் லீவில் போயிடுறாங்களா சார்? திமுக மற்றும் அதிமுகவால் எப்படி தாவேக ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லையோ அதுபோல் பெரும்பாலான அரசு ஊழியர்களாலும் இந்த மாறுதலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு வழங்கப்பட்ட மாறுதலையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு 15 வருஷமாகவே டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும்னா, இப்போ நான் நீலாங்கரை ஆர்டிஓ, ஓகேவா, எனக்கு அடுத்து எங்காவது ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்து தான் தீரும். ஆர்டிஓ ஆஃபீஸில் 1 வருஷத்துக்கு ஒரு முறை டிரான்ஸ்ஃபர்ன்னு நினைக்கிறேன். ஆர்டிஓ வரும், ஓகேவா. 1 வருஷம் முடிகிறதுக்கு 1 மாதம் முன்னாடி நான் வேலையை ஆரம்பிச்சிடுவேன். மந்திரியை பிடிக்கிறது. இப்போ நீலாங்கரை இவ்வளோ சம்பாரிச்சிட்டோம், அடுத்தது பூந்தமல்லி வெயிட்டு அப்படின்ட்டு நான் ஒர்க்கை ஆரம்பிச்சிடுவேன். இதை கணக்கு போட்டு மதுரையிட்ட கொடுத்துட்டேன்னா நான் வாங்கிடுவேன். அது கிட்டத்தட்ட 7 வரைக்கும்லாம் போகும். இன்னும் 2 பேர் போட்டி போடுவான் பூந்தமல்லி. ஏன்னா நீ 50 60 கொடு, நீ 70 கொடு என்று இப்படியெல்லாம் நடக்கும். இந்த அரசு வந்த பிறகு இதெல்லாம் எதுவும் பார்க்காம கலைச்சி போட்டுட்டாங்க.
போ அப்படின்ட்டு கலைச்சி போட்டுறாங்க. இன்னும் சில துறைகளில் ரொம்ப அழகாக கவுன்சிலிங் வச்சு நடத்துகிறாங்க. கவுன்சிலிங் வச்சு நடத்துகிற இடங்களில் சிக்கல், மற்ற இடங்களில் அது வந்து காசு வர துறையிலெல்லாம் கலைச்சி போட்டாங்க. போ 3 வருஷத்தில் போட்டு பற்றி விட்டு விடுகிறார்கள். இதை ஏற்றுக்காம மெடிக்கல் லீவில் போகிறது. சரி, மெடிக்கல் லீவில் போனால் மறுபடியும் அந்த பதவிக்கு வரணும்ல சார்? வரணும்ப்பா. மெடிக்கல் லீவில் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அந்த துறை அமைச்சரோட மாமனாரோட உறவினர் ஒருவர் இருப்பார். நான் வாங்கி தரேன்னுவார். ஒரு 10 ரூபா கொடுங்க இப்போதைக்குன்னுவார். இது மந்திரிக்கே தெரியாது, மாமனாருக்கும் தெரியாது. எவனோ ஒருத்தன் வாங்கிட்டு இருப்பான். இவனுக்கு பேராசை, எப்படியாவது அந்த பதவி வாங்கிடலான்ட்டு. அவருக்கு அப்படி சொந்தமா? இவர் சொன்னால் அவரு கேட்பாராம். அவரோட பிஏ இருக்கார்ல, அந்த பிஏ இவர் சொன்னால் கேட்பாராம். இப்படி போய் மூதேவிங்க காசை கொடுத்து ஏமாத்திட்டு சுத்தம். ஸோ இன்னும் நிறைய மாறுதல்களை இந்த அரசு செய்ய வேண்டி இருக்கிறது. குறிப்பாக காவல்துறையில் ஏராளமான மாறுதல்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். சென்னை வேப்பேரியில் ராஜு என்ற காவல் ஆய்வாளர் இருந்தார். அவரை ஆய்வாளர் என்று சொல்வதை விட சேகர்பாபுவின் கைத்தறி என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். சேகர்பாபுவாக தான் அவர் வேலை செஞ்சார். எந்த ஆணையருக்காகவும் அவர் வேலை செய்தது இல்லை. இந்த ராஜு கன்னியாகுமரி மாவட்டம் களியக்கா விலையிலே வேலை செய்ய வேண்டும், அதுதானே முறை. சேகர்பாபு பின்னாடியே பக்கெட்டை தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்த கன்னியாகுமரியில் போய் பக்கெட்டை தூக்குன்னு சொல்ல வேண்டும். ஆனால் இவருக்கு மாறுதல் வந்துருச்சு. எங்கே மாறுதல்னு கேட்டால் வேப்பேரியிலேருந்து பக்கத்து ஸ்டேஷன் எக்மோருக்கு போட்டிருக்காங்க. திரு அமல்ராஜ் அவர்கள் எப்படி இந்த தவறை எல்லாம் செய்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. கொஞ்சம் நார்மலாக இருக்கிற இன்ஸ்பெக்டர்ஸுக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை. மந்திரிக்கு கைத்தறியாகவே சுற்றிட்டு இருக்கிறாலே எப்படி வேலை பார்த்துட்டு பண்ணுறது தெரியும், நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. சேகர்பாபு ஆள் ரவுடித்தனை பண்ணால் கைது பண்ணியிருப்பார் அந்த ராஜு. அப்போ கன்னியாகுமரியில் போய் வேலை செய்ய இல்லைங்க, கன்னியாகுமரி போக மாட்டேன், ரிசைன் பண்ணிட்டு போ. ஸோ இதெல்லாம் செய்ய வேண்டும். சென்னை மாநகரில் களை எடுக்கப்பட வேண்டிய ஆய்வாளர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இந்த துரை ரவிக்குமார்லாம் இன்னும் மாற்றல, அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. என்னை அடித்த சப் இன்ஸ்பெக்டர் ஆகஸ்டினில் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க சார். பண்ணலாம், ஒன்று ஒன்றா பண்ணலாம். பொறுமையாக எங்கே போகிறான். அந்த தாக்கியது எல்லாவற்றுக்கும் அரசுக்கு புகார் அளிக்கத்தான் போகிறோம். விசாரணை நடத்தப்பட வேண்டும். அப்போது நடவடிக்கை எடுக்கத்தான் வேண்டும். அவன் இன்ஸ்பெக்டரே ஆக மாட்டான், கவலைப்படாது, நீ எழுதி வச்சுக்க. அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டேன். அடிச்சுட்டு இவன்லாம் தப்பிக்க கூடாது, புரியுதா? அகஸ்டின் வேலையை காலி பண்ணலாமா? இப்போ சமர்மா ஏன் ஒரி பண்ணுறீங்க? அடிச்சுட்டு சும்மா விட்டுருவோமா அவனை? ஸோ சென்னை மாநகரில் களை எடுக்கப்பட வேண்டிய இன்னொன்று, சென்னையிலே எப்படி நீ தொடர்ந்து பணியாற்றுற ஒரு ஆய்வாளர்? போக மாட்டியா சென்னை விட்டு? ஸோ இதை கமிஷனர் அமல்ராஜ் அவர்கள் எப்படி இந்த தவறை செய்கிறார் என்று எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. அவரும் சேகர்பாபு சொல்கிறது கேட்குறாரா? திரு அமல்ராஜ்கிட்ட பரிந்துரை பண்ணி நம்பால் பகல் ஸ்டேஷன் போட்டு விடுங்கிறதுக்காக எக்மோர் போட்டிருக்காரா என்ற சந்தேகம் வருகிறது. சந்தேகத்தை எல்லாம் போக்க வேண்டியது உயர் அதிகாரிகளின் கடமை. ஸோ இது போல பழைய பெருச்சாளிகள் எங்கெங்கெல்லாம் பொந்துகளுக்குள் புகுந்து கொண்டு இருக்கிறதோ அந்த பெருச்சாளிகளின் வாளை பிடித்து வெளியே எடுத்து தூக்கி விசிறி அடிக்க வேண்டும். அது இந்த அரசின் கடமை, அதிகாரிகளின் கடமை. சார், அடுத்ததா நேற்று தான் நம்ம பேசினோம் 11 வகையான மதுபானங்கள்ல இந்த ரசாயனம் வந்து அதிகமாக சேர்த்துருக்காங்க. அது வந்து குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கு கெடுதி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தடை விதிச்சாங்க. அடுத்த நாளே நீக்கிட்டாங்களே சார். வீரனை யாரும் தடை செய்ய முடியாது. ஏன் சார் வீரன் என்ன அவ்வளோ பெரிய வீரனா சார்? வீரன் பிராந்திப்பா என்ட்ரிகாவை கூட தடை பண்ணல சார். 11க்குமே திரும்ப தடை நீக்கத்தை எடுத்துட்டாங்களா? 11 மதுபான வகைகளும் என்ட்ரிகாவின் தயாரிப்புகள். என்ட்ரிகான்றது ஒரு நிறுவனம், என்ட்ரிகாவோட பிராண்ட்ஸ் இந்த 11. இதில் தவறு எங்கே நடந்திருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன் என்றால், இந்த FSSAI அமைப்பில் தவறு நடந்திருக்கிறது. அந்த அமைப்பு அளித்த கடிதத்தின்படி அல்லது அந்த அமைப்பு அளித்த பரிந்துரையின்படி தான் டாஸ்மாக்கு இதை தடை செய்தது. 24 மணி நேரத்தில் FSSAI நிறுவனம் அவங்க லெட்டரை கோட் பண்ணி தான் 14/8 அந்த ரெஃபரன்ஸில் பார்த்தோன்னா இருக்கும். அந்த லெட்டரை கோட் பண்ணி தான் அவங்க வந்து ஓகே இது நல்லா இருக்குது, நேற்று வேறு சரக்கோட மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் அதனால அது மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி கொஞ்சம் தனியாக குடிச்சு அதனால் கும்முனுக்குது என்று அவர்கள் முடிவெடுத்ததால் இவர்கள் இதை எடுத்திருக்காங்க. நான் தமிழக அரசை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் ஏன் இப்படி டிசைனாக டான்ஸ் ஆடுனுக்கிறீங்க? உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் உலகத்தரம் வாய்ந்த மதுபானமாக வீரன் பிராண்டி மாறிவிட்டதா? என்ட்ரிகா மேலே ஏற்கனவே இந்தியா பூரா பஞ்சாயத்து இருக்குது. நீங்கள் தான் தடை பண்ணீங்க. FSSAI ரிவைஸ்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா கூட நீங்கள் ஏன் சார் அதை பண்ணுறீங்க? டெல்லியில் ஆட்சியவே காவு வாங்குச்சு சார். நான் அதுக்காக அந்த மதுபானம் உடல் நலத்துக்கு தீங்குன்றலாம் நான் சொல்லலமா. அந்த நிறுவனம் முறைகேடுகளில் ஈடுபடக்கூடிய நிறுவனம். லஞ்சம் கொடுத்து தான் ஆர்டர் வாங்குறாங்க. இல்லைனா வீரன்லாம் எவன் குடிப்பான்? இந்த வீரன் பிராண்டியை போய் நீ கர்நாடகாவில் விற்றுருவீங்களா? சீண்ட மாட்டான் அவனும். இங்கே வேற வழி இல்லாமல் வாங்கி குடிச்சுருக்காங்க. ஆமாம், வீரன் மட்டும்தான் கடையில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்? அதனால தான் என்ட்ரிகா மேலே பஞ்சாயத்து.
ஸோ நீங்கள் 24 மணி நேரத்தில் யூட்டர்ன் போகிறதுக்கான தேவை எங்கிருந்து வந்தது? அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு பாருங்க சார். அப்படி தானே நான் திங்க் பண்ணணும். நான் இப்போ சொல்கிறேன், அந்த என்ட்ரிகா நிறுவனம், மதுவிலக்குத்துறை அமைச்சர் யாருப்பா? விக்னேஷ். என்ட்ரிகா நிறுவனம் விக்னேஷுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு தான் இந்த டெசிஷன் எடுக்க வச்சிருக்கு அப்படின்ட்டு நான் இப்போ சார்ஜ் பண்ணால் உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்குது? இல்லை, இது வந்து எஃப்எஸ்எஸ்ஐயே வந்து திரும்ப வேற லெட்டர், ரிவைஸ் லெட்டர் எழுதுனதுனால தானே திரும்ப பெற்றாங்க. அதெல்லாம் இருக்குமா? நான் சொல்கிறேன்மா, அவன் எழுதுனானா நீ ஏன் ரிவைஸ் பண்ணுற? 24 மணி நேரத்தில் என்ன அவசரம்? போ, எங்களுக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு லெட்டரை தூக்கி தனியாக வைங்க. எக்ஸாக்ட்லி. அந்த எஃப்எஸ்எஸ்ஐக்கும் என்ட்ரிக்காக்கும் இருக்க பிரச்சனை அது. நான் இதைத்தான் நான் சொல்கிறேன். நீ உன் இஷ்டத்துக்கு காலையில் ஒரு லெட்டர் எழுதுவ, மதியம் ஒரு லெட்டர் எழுதுவ, நாங்கள் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னு தூக்கி அதை ஓரமாக வையே. இல்லை, எஃப்எஸ்எஸ்ஐ வந்து என்ட்ரிக்கா கிட்ட காசு வாங்குறதுக்கு தான் இந்த வேலையை பண்ணுறதுக்குன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதுக்கு என்ன பதில் இருக்கு? அவங்க வச்சதுக்கெல்லாம் நீங்க ஆடுறீங்க அப்படின்னு திரும்பவும் குற்றம் சாட்டுறேன்னு வைங்க. ஆமா, இதற்கு ஏன் இடம் கொடுக்கிறீர்கள்? நான் இப்போதும் மனசார நம்புறேன் விக்னேஷ் இந்த தப்புலாம் பண்ணியிருக்க மாட்டேன், அப்படி இந்த கவர்மெண்ட்ல அது நடக்கலன்ட்டு நான் நம்புறேன். ஆனா இப்படி இன்னைக்கு எதிர்கட்சியில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா, நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா 24 ஹவர்ஸ்ல வீரன் நல்ல சரகாயிடுச்சா? நீங்க தான் ரசாயனம் கலந்துருக்குன்றீங்க, அடுத்த நாளே எப்படி அதை பண்றீங்க? அப்போ நீங்க நான் சிம்பிளா நிர்வாகத்தில் என்ன பண்ணணும்னு சொல்றேன் மாலதி. இந்த எஃப்எஸ்எஸ்ஐ லெட்டர் வந்துச்சா, வந்த உடனே இங்கேருந்து ஒரு லெட்டர் வைக்கணும். பஸ்ஸு நேற்று தான் இந்த மாதிரி அது தரம் சரியில்லைன்னு சொன்னீங்க, இன்னைக்கு இப்படி சொல்கிறீங்க. எந்த அடிப்படையில் அந்த முடிவை எடுத்தீர்கள், எந்த அடிப்படையில் இந்த முடிவை எடுத்தீர்கள் என்பதை எங்களுக்கு விளக்குங்கள் அப்படின்ட்டு இந்த கடித போக்குவரத்து ஒரு 10 நாள் ஆகும். 10 நாள் என்ட்ரிகா பிராண்டை கொள்முதல் பண்ணாமல் இருங்க. நீங்கள் ஏன் சார் துடிக்கிறீங்க? இப்படி அனுபவமின்மையின் காரணமாக இது நடந்திருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். உரிய விளக்கத்தை தமிழக அரசு மக்களுக்கு கொடுக்க வேண்டும். எந்த அமைச்சகத்தோடையும் சார் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான அமைச்சகம்னா இது வந்து டாஸ்மாக் நிர்வாகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். திரு விக்னேஷ் அவர்கள் ஏற்கனவே மன உளைச்சலில் இருந்தாருன்ற நியூஸ் எல்லாம் வந்துச்சு. 24 மணி நேரமும் பஞ்சாயத்தாகவே இருக்குது. அரசு என்றாலே பஞ்சாயத்து தான்மா. பிரச்சனையே இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ராஜினாமா செய்துவிட்டு வீட்டில் இருங்கள், எப்போதும் போல போய் ரீல்ஸ் போடுங்கள். நிம்மதி வேண்டுமென்றால் மு க ஸ்டாலின் அவர்கள் போன்று தோர்த்து விட்டு வீட்டில் அமர்ந்து டிவி பார்க்கணும். இப்படியும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் நிம்மதி வேணும்னா இதே வீரன் பாண்டிய குஷ்டி வீட்டில் பட்டு கிடங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, மட்டையாயிடலாம். சார் உடம்புல வேற ஏதோ வந்துரும்ன்றாங்க. நீங்கள் தானே இப்போ நல்லா இருக்குதுன்றீங்க. ஏற்கனவே சொன்னார் இல்லையா அந்த வெகுளி அமைச்சர், தினம் தினம் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் அப்படின்னு. யார் வெகுளி அமைச்சர்? தெரியுது, இட்டுன்னு போகிறது. அதெல்லாம் குடிக்கக்கூடாது சார். ஏற்கனவே பாவம் அப்படி ஒருத்தருக்கு தான் லிவர்லாம் போயிருக்கு ஒருத்தருக்கு. அவருக்கு குடிக்காமே லிவர் போச்சுப்பா. உண்மையிலே அவருக்கு வந்து இந்த படத்தில் இந்த குழந்தைக்கு ஒரு வினோத வியாதி வரும்ல, அது மாதிரி அவருக்கு ஒரு வினோத வியாதி, மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர். இங்கே பாரு, இதெல்லாம் நான் சொல்லல, ஏர்போர்ட் வந்து யார் சொன்னது? அவர் தான் சார். அப்புறம் சார் அதுக்கு மல்டிபிள் ஃபெயிலியர் தான் சார். எப்பா 2-3 ஆர்கன் சொன்னார்ல, அப்படி பரவிச்சு. சார் இணைந்து வாரீர், இயற்கை காப்போம் வாரீர், அண்ணாமலை அவர்களோட போகணுமா சார்? போ சார். சுற்றுச்சூழல் பேரணி நடத்த போறாரா சார்? போய் கலந்துக்கிட்டு வா. ஆனால் வேணான்றேன். இணைந்து வாரின்றாரே, போவீங்களா? சரி, முதல்ல போதை ஒழிப்பு, அடுத்து சுற்றுச்சூழல். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா ஐடியா இருக்கா இல்லையா? 50 லட்சம் பேர் சேர்ந்த உடனே களத்தில் குதிப்பார். களத்தில் குதிச்சிங்கன்னா LM14 உங்கள் கம்பெனி மற்றும் அதன் வரலாறை தோண்டி எடுத்து நீங்கள் செய்த முதலீடுகளை எல்லாம் பறிமுதல் செய்து விடும். பரவாயில்லையா? 50 லட்சம் பேர் வந்தால் கூட அவரே மறைச்சிருவார் போல இருக்கே. இப்படி பயமுறுத்துறீங்களே சார். அப்படி அவர் பயமுறுத்தப்பட்டிருக்கிறார். LM14 என்ற ஒரு நிறுவனத்தை நாம் தான் முதலில் வெளி உலகுக்கு சொன்னோம், நினைவிருக்கிறதா? பெங்களூர்ல வீடு கட்டுற நிறுவனம். ஆமாம், சொகுசு வீடுகள். ஆமாம், எளியோருக்கான வீடாது, பல கோடி ரூபாய் மதிப்பு, பல கோடி ரூபாய் இருக்கக்கூடிய வீடுகள். அந்த நிறுவனம் யாருக்கு சொந்தமானது? அண்ணாமலை அவர்களுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க. அண்ணாமலை அவர்களுக்கே சொந்தமானது என்று தான் நான் சொன்னேன். அண்ணாமலை எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறார், அண்ணாமலையோடு இருக்கக்கூடிய மற்ற 2 இயக்குநர்கள் எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பிஜேபி என்ற கட்சி விசாரிக்குமா, விசாரிக்காதா? நிச்சயமாக விசாரிப்பாங்க. எங்கள் மூலமாக வளர்ந்துட்டு, எங்களால் வளர்ந்துட்டு, எங்களுக்கு எதிராகவே நீ அரசியல் பண்ணுவ, நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? நீங்கள் அண்ணாமலையோட ட்ராக் ரெக்கார்டை தொடர்ந்து 2019 முதல் கவனித்து கொண்டு வந்தீர்கள் என்றால், இப்படி 3 மாதமாக அரசியல் பேசாமல் இருக்கிறாள் அவர். வாய் நம்மன்னு இருக்கு சார் அவருக்கு. இருக்க முடியுமா அவரால்? எடப்பாடி பழனிசாமி என்ற தற்கூரி என்னை கேள்வி கேட்பதா? என்ன பேச்சு இதெல்லாம்? நான்லாம் பச்சை மேல கையெழுத்து போட்டவன். இப்போ என்னப்பா திடீர்னு உனக்கு சுற்றுச்சூழலில் ஆர்வம் வந்துச்சு? சுற்றுச்சூழல் ஆர்வம் வந்துச்சுன்னு போய்ங்கன்னா குப்பைவார், அது இது ராஜரத்ன ஸ்டேடியத்தில் வந்து ஊழல் நடத்தினுக்கிற நீ. அது வாய் முடிச்சிட்டாரு சார். வாய் டைமில் அதெல்லாம் வாயிட்டாரு. தெரியுதா உனக்கு? பிஹேவியரல் சேஞ்ச் தெரியுதா? இன்னைக்கு தாவேக அரசு நடந்து கொண்டு இருக்கிறது. தாவேக அரசை விமர்சனம் செய்வதற்கு ஒரு எதிர்க்கட்சியாக நீங்கள் எத்தனையோ கோணங்களில் விமர்சனம் செய்யலாம்.
வீரன் பிராண்டில் யூட்டன் போட்டது விமர்சனம் செய்ய, இதை விட என்ன வேண்டும்? தமிழை அவமதித்தாரே. நம்ம ஏற்கனவே கூட குறிப்பிட்டிருக்கோம். இவ்வளவு இருக்கும்போது நீ என்ன ராஜா திடீர்னு சுற்றுச்சூழலில் போகிற? கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, கம்பெனி சோழியை முடிச்சு விட்ருவோம். ஸோ அண்ணாமலை அவர்கள் அரசியல் கட்சி இப்போது இல்லை, எப்போதும் தொடங்க போவதில்லை. நீ பதிவு செய்ய. சரி, இப்போ எப்படி இருந்தாலும் நீ இப்போ தேர்தலில் போட்டியிட போகிற, இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு தேர்தலில் போட்டியிட போகிற. அரசியல் கட்சியாக ஏன் இதுவரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யவில்லை? இந்த வீதலீடர்ஸே பதிவு செய்ய அரசியல் கட்சியாக ஏன் பதிவு பண்ணல? அப்ளிகேஷன் அங்கே வரட்டும், பெங்களூர் உள்ள நுழைவோம், பரவாயில்லையா? இதுதான் சுற்றுச்சூழல் பசுமை தீர்ப்பாயம் பக்கம்லாம் ஒரு சுற்றுறதுக்கான ரீசன். How fast can you buy home insurance from Square One? 5 minutes. Seriously? How? Well, that's because the process is completely online. That makes everything easier and faster than you can imagine. From customer service to price to claims, customers love dealing with Square One. See, இலங்கையிலிருந்து அகதிகளாக இந்தியாவுக்கு வந்திருப்பாங்கல்ல சார், அவங்க இப்போ நாடு திரும்பணும்னு விரும்பினாங்கன்னா இலங்கை அவங்கள ஏற்றுக்கிறாங்களாம் சார்? இலங்கை அமைச்சரவை கடந்த வாரம் இத்தகையதொரு முடிவை எடுத்திருக்கிறது. தமிழகம் முழுக்க 1,00,000க்கும் மேற்பட்ட இலங்கை அகதிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். 1983 முதல் இவர்கள் இந்தியாவுக்குள் வந்து வாழ்ந்திருக்கிறார்கள். பலர் இங்கேயே வளர்ந்து திருமணம் செய்து செட்டில் ஆயிட்டாங்க. அவர்களுக்கு நமது அரசு, தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி ஏராளமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான பிரிவு தாயகம் திரும்ப விரும்பும் அகதிகளை தமிழக அரசோடு பேசி தேவையான கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கி இலங்கைக்கு அனுப்பும் வேலையை செய்து கொண்டிருந்தது. இங்கிருந்து அப்படி செல்லக்கூடியவர்கள் வேறு சில வழக்குகளில் இலங்கை அரசால் கைது செய்யப்படுகிறார்கள் என்பதால் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் சுத்தமாக ஐக்கிய நாடுகளவை இந்த வேலையை நிறுத்திவிட்டது. ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்கு முன்பு இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலர் இலங்கை சென்று அந்நாட்டு அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்த போது நம் நாட்டில் உள்ள அகதிகள் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வந்திருக்கிறார். இதையடுத்தே இலங்கை அமைச்சரவை இத்தகையதொரு முடிவை எடுத்திருக்கிறது. சரி, 1983 இங்கே குடியிருக்கிறாங்க, அவர்களை ஏன் இந்திய குடிமக்கள் ஆக்கக்கூடாது? மக்கள் தொகை பெருக்கத்தால் இடம் இல்லை போல. ஆக்கலாம். பல நாடுகளில் இங்கேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்தே இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலிருந்து கனடா, ஐரோப்பாவில் பல நாடுகளுக்கு சென்றவர்கள் அந்தந்த நாடுகளின் குடிமக்கள் ஆகிவிட்டார்கள். அவர்களின் எண்ணிக்கை அதிகம். ஏன்னா மற்ற நாடுகளுக்கு போகும்போது கூட குறைவாக போவாங்க, இங்கே பக்கமே கிளியரன்ஸ் கொடுக்க வேண்டும். இன்னொன்று, அவர்கள் அத்தனை பேரும் தாயகம் திரும்ப விரும்புகிறார்கள். என் ஃப்ரெண்டு கூட சார் அங்கேருந்து தான் வந்தான். அங்கே அவனுக்கு இருக்கான் ஒரு 25 ஏக்கர் நிலம் கூட, இங்கே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் இங்கே இருக்கான். தம்பி, வாக்குரிமை கிடையாது. இங்கே இருக்கலாம், வாழலாம். உனக்கு இருக்க உரிமை அவனுக்கு இருக்கா? அவன் ஒன்றை மாதிரி உணர்வானா? கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது, எதுக்குமே போக முடியாது. போலீஸ் வேலைக்கு போக முடியுமா? அது உன் நாடு, உன் வீடு, உன் மண். இலங்கையில் இப்போது அதிபராக இருக்கக்கூடிய அனுரா நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்தியாவை நேசசக்தியாக பார்க்கிறார். இதற்கு முன்பு இருந்த இலங்கை அதிபர்கள் அமெரிக்காவுடனும் சீனாவுடனும் நெருக்கம் காட்டினார்களே தவிர இந்தியாவை நட்பு நாடாக அவர்கள் பார்க்கவில்லை. வேறு வழியில்லாமல் இந்தியாவோடு உறவாடி கொண்டிருந்தார்களே தவிர இந்தியாவை அவர்கள் உண்மையான நட்பு சக்தியாக பார்க்கவில்லை. ஆனால் அனுரா பார்க்கிறார். அதனால்தான் இந்த முடிவு. போர் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? இப்போ ஏன் இலங்கை அமைச்சரவை இந்த முடிவு எடுக்குது? ஸோ தமிழக அரசும் இன்னொன்று, பெரும் நிதிச்சுமை குறையும். ஒவ்வொரு அகதிக்கும் தமிழக அரசு நிதியுதவி செய்கிறது. அந்த முகாம்கள் பராமரிக்கப்பட வேண்டும். அவங்களுக்கு புது வீடு கட்டி தரணும், எல்லாம் பண்ணணும். பாஸ் விருந்தாளின்னு வந்துட்டாங்க, பட்னியாக போடுவ, அவர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும். தனி ரெஃப்யூஜிஸ்க்கு தனி தாசில்தார் ஒவ்வொரு மாவட்டத்திலையும். இலங்கை அரசு இப்படி முன்வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இதை பயன்படுத்தி கொண்டு இந்த நடவடிக்கைகளை தமிழக அரசு துரிதமாக்க வேண்டும். இங்கே தமிழகத்தில் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்று குரல்கள் எழும். இப்போவே சொல்கிறேன் நான். அதிபர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பார், அடுத்து இவர் வருவார். இது ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அரசு இதில் பிரத்யேகமாக கவனம் செலுத்த வேண்டும். உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு தான் இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மத்திய அரசோடு இணைந்து செய்ய வேண்டிய வேலை. இன்னொன்று, இந்தியன் ஃபாரின் செக்ரட்டரி ஸ்ரீலங்காவுக்கு போய் இது குறித்து பேசுகிறார் என்றால் இந்தியா இதை எவ்வளவு முக்கியமான விஷயமாக பார்க்கிறது என்பதை தமிழக முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? இது சிக்கலான ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூ. இது சீனாவும் அமெரிக்காவும் இலங்கையை விழுங்க பார்க்கிறது. இதனால் தான் அனுரா நம்மை அணுகுகிறார். இந்த இந்திய அரசின் இந்த முயற்சிக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இது இந்தியாவின் ஸ்திரத்தன்மை தொடர்பான ஒரு பிரச்சனை.
ஸோ முதல்வர் அவர்கள் இதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வருகை தந்து படப்பிடிப்புக்கு ஒத்துழைப்பு கொடுத்த